ப்ரோ ப்ளீஸ் ஜெயிலர் 2 அப்டேட் அண்ட் ரிலீஸ் டேட் அப்டேட் அப்படி சொல்லி நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரான லோகிந்த் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நம்ம வீடியோக்கு வந்து கேட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம லோகிந்த் கேட்டதுக்காண்டி இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாரி நம்மளுடைய வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு ஏதாவது படத்தை பற்றின டவுட்ஸ் அப்டேட்ஸ் பற்றி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அந்த படத்தை பற்றின அப்டேட்னு கேளுங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக அந்த படத்தை பற்றின அப்டேட் வந்து போடுவோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஜெயிலர் 2 படத்தை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட், அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சா இல்லையா, அந்த படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேட், இந்த எல்லா விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம ஜெயிலர் 2 படத்தோடைய ஷூட்டிங் அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி லாஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2 படத்தோடைய ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு தான் சொல்லியாகணும். ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கெரியர்லேயே த ஹையஸ்ட் டேஸ் ஷூட்டட் ஃபிலிம்னு எடுத்து பார்த்தோன்னா அது 2.0 தான் இருந்துச்சு. ஸோ அந்த ரெக்கார்டை இப்போ ஜெயிலர் 2 பிரேக் பண்ணியிருக்கப்பதான் சொல்லியாகணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கா பேன் இண்டியா படமாக ரெடி ஆகி கொண்டு இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த திரைப்படத்தினுடைய காஸ்டிங். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், நம்ம கிங் ஷாருக் கான் அவர்கள், நம்ம ஜாக்கி ஷெராஃப், மோகன்லால், விஜய் சேதுபதி அவர்கள், ஃபகத் ஃபாசில், எஸ்ஜே சூர்யா, அதே மாதிரி நம்ம சந்தானம் அவர்கள், இந்த மாதிரி மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியா காஸ்டிங்கோட பயங்கரமாக வந்து ரெடியாகி கொண்டு இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களோட ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலையை வந்து நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆக்சுவலி அவருக்கு வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் பாலையா அவர்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கேமியோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க போல். நம்ம பாலையா அவர்களுக்கு அந்த ரோலும் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால நான் நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த ரோலில் தான் விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ வந்து நடிச்சிருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ ஜனவரி எண்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா படத்தோடைய ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா படத்தினுடைய டப்பிங் ஒர்க்ஸ், எடிட்டிங் ஒர்க்ஸ், அதேமாதிரி பிஜிஎம் ஒர்க், சாங் ஒர்க் எல்லாமே வந்து நடைபெறும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கே வந்து ஆரம்பிச்சிருக்கு சொல்லியாகணும். ஸோ படத்தினுடைய ஃபஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இப்போ சன் பிக்சர்ஸ் இருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ ஏப்ரல் மே ஃபுல்லாக உங்களுக்கு அப்டேட் வந்து வந்துடும். ஜூன் 12 படத்தை ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. ஆக்சுவலி ஜூன் மாதம் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து வரும்போது அந்த ப்ரெஸ்லேருந்து சொல்லியிருந்தார் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு சினி ட்ராக்கர்ஸ்லேருந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜூன் 12 அவங்க டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதேமாரி ஜெயிலர் 2 படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை ரொம்பவே கிராண்டாக நடத்தலாம் அப்படிங்கிற பிளானில் இப்போ நம்ம கலாநிதி மாறன் அவர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ எப்படி ஜனநாயகன் படத்துக்கு மலேசியாவில் ரொம்பவே கிராண்டாக பண்ணாங்களோ, ஸோ அதே ஸ்டைலில் நம்ம ஜெயிலர் 2 படத்துக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லேருந்து நம்ம கலாநிதி மாறன் அவர்கள் வந்து இருக்கார். ஸோ அதேமாரி நான் ஜனநாயகனை கம்பேர் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ ரீசெண்டாக அது நடந்தனால அதை கம்பேர் பண்ணி சொன்னேன். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜனநாயகன் முன்னாடியே 2.0 இருக்கட்டும், எந்திரன் ஆகட்டும், 2010 டைம்லே பயங்கர கிராண்டெல்லாம் வெளிநாட்டிலலாம் போய் ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்புறம் தான் நம்ம தளபதி விஜய் சொல்லியாகணும். ஸோ இப்போ ரீசெண்டாக ஜனநாயகன் நடந்தனால அதை நான் ஜனநாயகனை கம்பேர் பண்ணி சொன்னேன். ஸோ அந்த ஸ்டைலில் நம்ம கலாநிதி மாறன் அவர்கள் ஜெயிலர் 2 ஆடியோ லான்ச்சை நடத்தலாம் அப்படிங்கிற பிளான்லேருந்து இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரே அரங்கத்தில் நம்ம ரஜினி சார், ஷாருக் கான் அவர்கள், மோகன்லால், ஃபகத் ஃபாசில், ஜாக்கி ஷெராஃப், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்டாள குழுவே ஒரே அரங்கத்தில் இருக்கு. அதுதாங்க உண்மையான அரங்கம் அதிரட்டும் மூமெண்ட் அப்படி சொல்லியாகணும். ஸோ சரியலாக இருக்கும் இந்த ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில், அதுவும் எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூவும் அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்னா. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெயிலர் 2 ஆடியோ லான்ச் வர வரைக்கும். ஸோ எத்தனை பேர் ஜெயிலர் 2 படத்துக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் ஜெயிலர் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களுடைய உண்மையான ஆதரவை தெரிவிங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.